சூடாமணி, அத சொல்லுங்க அத்தை. துளசி லாயருக்கா படிச்சிருக்கான்னு நீ கேட்டல்ல, நீ நக்கலா தான் கேட்ட. ஆனா அதை உண்மையாக்கிடலான்னு நான் இப்ப யோசிக்கிறேன். அம்மா, சின்னம்மா கேட்ட கேள்வியில அவங்க 3 பேர் மட்டும் தான் ஆடி போய் நின்னாங்களா என்ன? யாரும் நாச்சிராமோட மருமக திறமையான புள்ள, எப்படி எல்லாம் பேசுது பாருன்னு சொன்னாங்க. அதான் முறையா இவள சட்டம் படிக்க வச்சு நீதிபதி ஆக்கலான்னு ஒரு ஆசை. ஓ, நீதிபதியா? அதாவது நம்ம சின்னம்மா ஜட்ஜமா ஆக போறாங்களா? அம்மா, ஜட்ஜமாக்கு படிக்க போறாங்களாமா? ஆமா சின்ன தம்பி, அவ இந்த நாட்டுக்கே நல்ல தீர்ப்பு சொல்ல வாய்ப்பு கிடைக்கும்ல. நாட்டுக்கேவா? சின்னம்மா, என்ன சின்னம்மா, அம்மா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாங்க, நீங்க அப்படியே யோசனையிலே நிக்கிறீங்க. அம்மா உங்களை ஜட்ஜ் படிப்பு படிக்க வைக்க போறாங்களா? என்ன துளசி, உன்னோட விருப்பத்தை கேட்காம நானே முடிவு பண்ணிட்டேன்னு யோசிக்கிறியா? இது என்னோட விருப்பம் தான். முடிவை நீ தான் சொல்லணும். உனக்கு சட்டம் படிக்க விருப்பமா? நான் உன்னை காலேஜ்ல சேர்த்து விடவா? சின்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு டக்குன்னு சொல்லுங்க. சரிங்க அத்தை, நான் படிக்கிறேன். அதுவும் லா காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மாசம் தானே லேட் ஆயிடுச்சு, இதுக்காக ஒரு வருஷம் காத்திருக்கணுமா என்ன? எதுக்குடாப்பா? நீ சொந்தமா காலேஜ் கட்டி வச்சிருக்கல, படிக்காமலே போய் பட்டம் வாங்கிக்கலாம். காத்து இருக்க தேவை இருக்காது. கோமதி, என்னமா பேசுற நீ? இல்லன்னு நாம நினைச்ச நேரத்துக்கெல்லாம் காலேஜ் சேர்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குல்ல. அது தெரியாம இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். துளசி, உன்னோட டிசி எல்லாம் இங்க இருக்கா இல்ல உன் அம்மா வீட்ல இருக்கா? அம்மா வீட்ல தான் அத்தை இருக்கு. சரி, அப்ப நீ கிளம்பு. நாம இப்பவே அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம். அக்கா, என்னக்கா நாங்க இவ்ளோ பேரு சொல்றோம், நீங்க இப்ப போனாலும் நான் நேர்ல போய் பேசி பாத்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டா நல்லது தானே? எதுக்கு ஒரு வருஷத்தை வீணாக்கணும்? அக்கா இல்லக்கா, துளசிக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் வீட்ல வேலை செஞ்ச ஆம்பளைங்களை எல்லாம் வீட்டை விட்டு அனுப்புனீங்க. இப்போ அவளை காலேஜுக்கு படிக்க அனுப்புறேன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் யோசிச்சிட்டீங்களாக்கா? எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். துளசியோட பாதுகாப்புக்கு சின்ன தம்பி இருக்கான், அவன் பாத்துக்குவான். இவன் தான் உங்க நம்பிக்கைக்கு வேட்டு வைக்க போறவனே, அது தெரியாம. எங்க